ரீசெண்டாக நடந்த டிசிஎஸ் நாசிக் பிரச்சனைனால நிறைய பெண்கள் வந்து பெஞ்சில் இருக்க பெண்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக ப்ராஜெக்ட் மேனேஜர் எப்படி, ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படிங்கிற மாதிரினா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டீம் மெம்பர்ஸை வந்து யார் அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்க மேலே எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஃபோரமில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோஷியல் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு. நானும் வந்து ஒரு டிசிஎஸோட எம்ப்ளாய் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாசிக் பிரச்சனைனால எல்லா இடத்துலையுமே உள்ள டிசிஎஸ், அதாவது வந்து உமன்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு ஒரு செக்குலரிசமாக பேசுகிறது அதுவே வந்து மிகப்பெரிய ஆபத்தில் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஈவன் தோ வந்து பெஞ்சில் இருக்க நார்மல் ஃப்ரெஷரும் சரி, எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ப்ராஜெக்ட் எப்படி, ஸோ அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ அந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காத ப்ராஜெக்ட் இருந்துச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறாங்கன்னா ஹெச்ஆர் ஃபோர்ஸ் பண்ணாலுமே வந்து நிறைய பேர் பேப்பர் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா வந்து யாருமே அவங்களோட வாழ்க்கையை இது மாதிரி சீரழிக்கிறதுக்கான விஷயத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஜாப் ஒன்று போனால் இன்னொன்று நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய திறமை இருக்குது. பட் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் போனோம்னா நம்மளோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும், நம்மளோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் சரி, அதே நேரத்தில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது வந்து எப்போவுமே வந்து புத்திசாலிங்களுக்கு எவ்வளோ தான் சூழ்ச்சி பண்ணாலும் அவங்கள வந்து விளைய வைக்க முடியாது. ஸோ நம்ம புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். எப்போவுமே வந்து நம்மளோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நமக்கு என்ன ஃபேவராக இருக்குமோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதாவது வந்து ஒரு ஒன்றில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கடவுள்னால் கூட எல்லாமே நல்லது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி வெளியில் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க, இது மட்டுமா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே புரிஞ்சு யார் எதுக்காக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை உண்டா வீட்டுக்கு வரணுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மட்டும்தான் உங்களோட முன்னேற்றம் மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டக்கூடாதுன்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்.